இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. அன்பான இயேசு ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக நீர் செய்கிற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சாமுவேலுக்கு தோன்றுகிறார். 3ஆம் முறை தோன்றியபோது சாமுவேல் கூறினார், பேசும் ஆண்டவரே, உம் அடியான் கேட்கிறேன் என்று. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அருளையும் சுகத்தையும் பெற்றுத்தரும். நாமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடப்போம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து பலரை குணப்படுத்துகிறார். ஜெபிக்கின்ற நபராக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் அருளை போதிக்க வேண்டும் என்று கற்பிக்கின்றார். இறைவனின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் கடவுளிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரான்சிஸ் சலேசிய மறைபரப்பு சபை இந்த நாட்களிலே இளையோர்களின் ஒருங்கிணைப்பு நாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து இளையோர்களுக்காக ஜெபிப்போம். இளையோர்கள் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும், இறைவனின் அருளை உணர்ந்து ஆசீர்வாதத்தை உணர்ந்து மக்களுக்கு ஆசீர்வாதமாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருள்கரம் நம் அனைவரையும் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, உமது அருள் பிரசன்னத்தில் நாள்தோறும் நீர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். உமது வார்த்தை வழியாக பலரை குணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதோ இந்த நேரத்திலே உலகில் உள்ள நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். மனம் உடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல வகையான பிரச்சனைகளினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் மகிழ்ச்சியோடும் உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.